பாஸ், நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு பாஸ். நான் போட்ட பிளான் படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல எப்படிதான் அவனுங்க 2 பேர் வந்தானுங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அப்படியே மண்டெல்லாம் சுத்திடுச்சு. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டோ அப்படின்னு. ஆனா கடவுளா பார்த்து நமக்குன்னு ஒரு சான்ஸை கொடுத்துருக்கான். நான் நினைச்ச மாதிரியே அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆரம்பத்துல நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எல்லாம் தடுங்கிட்டு போனாலும் கடைசியில அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இப்படியே சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நமக்கு அதான தேவை. ஆமா பாஸ், நமக்கு அதானே தேவை. எப்படியோ அவன் கையால அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சாச்சு. ஆனா பாஸ், அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டான். அது மட்டும் இல்லாம எங்களை எப்படி திரும்ப அடிச்சிட்டான், அதை எங்களால மறக்கவே முடியல. நீ கவலையே படாத. இத அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா என்ன? ம். கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்ச நாள் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி புடிச்சு போயிடும். வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது. ஆமா பாஸ், அது மட்டும் நடக்கவே கூடாது. அவன் சந்தோஷமா வாழவே கூடாது. ம். ஆமா, அவன் சந்தோஷமா வாழவே கூடாது. நான் பட்ட கஷ்டத்தை அவனும் படணும்ல. அதனால எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் அசால்ட்டா இருக்காதீங்க. அவங்கள கண்காணிச்சுட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சு போய் சேருற மாதிரி இருந்துச்சு, உள்ள புகுந்து அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டுறணும். என்ன புரியுதா? சரிங்க பாஸ், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நான் இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன். அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க கொஞ்சம் சேர்ற மாதிரி இருந்தது, உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ம். சரி. டேய் விக்ரம், உன் கூட இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் தான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா எவனுமே என்கிட்ட மாட்டல. ஆனா அதிகமா உன்னால தாண்டா நான் பாதிக்கப்பட்டேன். அதனால தாண்டா வசமா நீ என் கையில வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை நிம்மதியா அந்த வாழ்க்கையை வாழவே விட மாட்டேன். அவ மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு அவ கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட மவன, அது நான் நடக்கவே விட மாட்டேன்டா. என்னை மீறி அவ கூட நீ எப்படி சந்தோஷமா வாழுறேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ, என்ன சொல்ல போறாளோ? கண்டிப்பா எனக்கு ஓகே சொல்லிடுவா. இவ்வளோ நாள் இதுக்காக தானே வெயிட் பண்ணோம். எப்படா வந்து சொல்லுவா சொல்லுவான்னு வெயிட் பண்ணோம். அந்த நாள் வந்துருச்சு. ஆனா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே. என்ன சொல்ல போறாளோ? கௌதம், கூப்பிடுறா. ஐயோ, எப்பயுமே பொண்ணுங்களுக்கு தான் வெக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னடானா எனக்கு இவ்வளோ வெக்கம் வருதே. எப்படி அவன் மூஞ்ச பாக்குறது? அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்கு. அதனாலதான் திரும்பிட்டு இருக்கேன். ஆனா கூப்பிடுறாளே, கூப்பிடுறா. திரும்பாம இருக்க முடியாதே. கௌதம், நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன். இப்படி அந்த சைடு திரும்பிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? அது அது ஒண்ணும் இல்லை வினிதா. இன்னைக்கு கடல் ரொம்ப அழகா இருக்கா. அலை வேற அழகா பொறுமையா வந்துட்டு இருக்கா. அதான் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, அப்படியா? ம், ஆமாம், கடல் ரொம்பவே அழகா இருக்கு. ம், உன்ன மாதிரி. ஆ, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி இப்படி பீச் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்க. ஆனால் எதுவுமே சொல்லலையே. அது வந்து அதுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லு. நான் கொடுத்த லெட்டருக்கான பதில தான் நீ சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ சொல்லு, நான் கேட்குறேன். ம், ஆமாம் கௌதம், நீங்கள் கொடுத்த லெட்டருக்கான பதில் தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அப்படியா? நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். சரி, நீயே சொல்லு. கௌதம், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினதில்ல. ஆனால் பல தடவை பார்த்துருக்கேன். அதுவும் என் தங்கச்சி கூட பேசுகிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் யார் இவ எதுக்கு அடிக்கடி அவர்கிட்ட போய் பேசுகிறா அப்படின்னு ஒரு சில டைம் யோசிச்சிருக்கேன். சரி, ஓகே, அது அவளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குன்னு நான் எதுவும் அதை கண்டுக்கல. ஆனால் கௌதம், நீங்கள் என்கிட்ட வந்து லெட்டர் கொடுத்தீங்கல்ல,
ம் ஆமா. அப்போ கூட இவர் ஏன் எனக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். சரி ஓகே, அப்படி அதில் என்னதான் இருக்குன்னு படித்து பார்க்கணுன்னு தான் அதை வாங்கினேன். நானும் வீட்டில் போய் படித்து பார்த்தேன். நீங்கள் நல்லாவே எழுதியிருந்தீங்க. என்னை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஆ ஃபாலோலாம் பண்ணல, லவ் பண்ணிட்டு இருக்கேன். ம் ஆமாம், 3 வருஷமாக உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும்னு எழுதியிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேச வரும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், அதை விட எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு எழுதியிருந்தீங்க. ம் ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ மட்டும் எனக்கு ஓகே சொல்லிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அதை விட என் ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷப்படும். இவ்வளோ அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, ஆனால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் கௌதம். புரியல. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நான் சுத்தமாக சந்தோஷப்பட மாட்டேன் கௌதம். ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிடிக்காத ஒருத்தவங்க கூட நம்ம லைஃப்பை ஷேர் பண்ணா அது சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா கௌதம்? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை கௌதம், எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதா? பிடிக்காதுன்னா நான் கொடுத்த லெட்டரை மட்டும் எதுக்கு வாங்கினேன்? நான் அப்பவே கொடுக்கும்போது சொன்னேன்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா வாங்காத அப்படின்னு. ஆனா நீ தானே வாங்கிட்டு போன. ஆமாம், நீங்கள் கொடுக்கும்போது சொன்னீங்க தான், நானும் யோசிச்சதான். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்தது. அதனால தான் வாங்கினேனே தவிர உங்களை பிடிச்சி போயெல்லாம் வாங்கல. வினிதா, இங்க பாரு, நீ என்ன பிராங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நிப்பாட்டிடு. நான் ஏமாந்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. நீ இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. இப்போ நீ என்கிட்ட என்ன பேசணுமோ உண்மையை மட்டும் பேசு. இந்த பிராங்க் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஐயோ கௌதம், நான் ஒன்றும் ப்ராங்க் பண்ணல. நான் தெளிவாக பேசுகிறேன் உங்ககிட்ட. என்னை பார்த்தா உங்களுக்கு ப்ராங்க் பண்ணுற மாதிரியே தெரியுது. நீ என்ன சொல்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆனா நான் லெட்டர் கொடுக்கும்போது உன்னை பார்த்தேன் வினிதா, உன் கண்ணை பார்த்தேன். நீ அதை அவ்வளோ சந்தோஷமா தானே வாங்கின. அப்பவே தெரிஞ்சது உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனா இப்போ வந்து பிடிக்கலன்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கண்ணை பார்த்து உங்களை பிடிச்சிருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா கௌதம்? சரி, என்னால முடிவு பண்ண முடியல அப்படின்னு உனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோ. நான் பல தடவை உன்கிட்ட வந்து கேட்டேன்ல என் லெட்டருக்கு என்ன பதில்னு. அப்போ கூட நீனு என்னை பிடிக்காத மாதிரி நீ பேசவே இல்லையே. என்னை பிடிச்ச மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன்னு தானே சொன்னேன். அப்போ கூட நீ இது மாதிரி பேசவே இல்லையே வினிதா. அப்போ இது மாதிரி பேசியிருந்தா கூட உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் ஒதுங்கி போயிருப்பேன். ஆனால் அப்போ நீ எனக்கு என்னை பிடிச்ச மாதிரி ஹோப் கொடுத்த. அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கௌதம், நீங்கள் கற்பனை உலகத்தில் வாழுறீங்களா என்ன? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க லெட்டர் கொடுக்கும்போது என் கண்ணை பார்த்தேன், என் கண்ணை பார்த்தே உங்களுக்கு நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இப்போ என்னடானா பேசும்போது நீ அது மாதிரி எதுவுமே பேசலை, நல்லா பேசின, என்னை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் பேசினேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு புரியல கௌதம், நீங்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா என்ன? பட் கௌதம், இது கற்பனை கிடையாது, இது ரியல். நான் ரியலாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, உனக்கு ஏன் என்னை பிடிக்கல? ஏன் பிடிக்கலனா அதுக்கு ரீசன் என்ன சொல்ல முடியும்? பிடிக்கலனா பிடிக்கல தான். ஒரு விஷயம் நம்ம பிடிச்சிருக்குன்னா அது ஏன் பிடிச்சிருக்கு, எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு காரணம் தெரியாத வினிதா உனக்கு? ஏன் நான் பிளாக்கா இருக்கேனா? நான் கருப்பா இருக்கிறதால என்ன உனக்கு பிடிக்கலையா? கௌதம், இது கலரை பற்றி விஷயம் இல்லை. பிளாக்கோ ஒயிட்டோ, மனசு நல்லா இருந்தா அதுவே போதும். அப்போ என் மனசு சுத்தமா இல்லைன்னு சொல்ற, அப்படிதானே? நான் அவ்வளோ கெட்டவனா? என்ன கெட்டவனா நீ எங்க பார்த்துருக்க? கௌதம், எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நான் கிளம்புறேன். வினிதா நில்லு, எனக்கு தெளிவான பதில் வேணும். இது இது மழுப்புற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த பதில் தேவையில்லை. எதுவா இருந்தாலும் தெளிவா பேசிட்டு போ. இதுக்கு மேலே என்ன
கௌதம் தெளிவா சொல்ல முடியும்? நான் தான் சொல்லிட்டல, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அதான் 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 ஏன் பிடிக்கல? அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்றேன்ல. உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு பொறுமையை எடுத்து சொல்லிட்டு போலான்னு பார்த்தா என்ன நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ என்ன பிடிக்கலன்னு சொன்னப்பவே என் நெஞ்சில கத்தி இறங்கிடுச்சு. அந்த வலியை விடவா இப்ப நீ பேச போற வலி எனக்கு இருக்க போகுது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பேசு. கௌதம், நீங்க யாருக்கு வேணா நல்லவங்களா இருங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. ஏய், நானும் கேட்டுட்டு இருக்கேன். பிடிக்கல பிடிக்கலன்னு மட்டும் சொல்றியேடி. எதுக்கு பிடிக்கலன்னு கேக்குறேன்ல, எதுக்கு பிடிக்கலன்னு தெளிவா சொல்ல மாட்டியா? தெளிவா தானே தெளிவா சொல்றேன். 3 வருஷமா என்ன லவ் பண்றேன்னு சொல்ற, ஆனா உன் அத்தை பொண்ணு கூட அவ்வளவு க்ளோஸா இருக்க. ஏய் வினிதா, நீ என் அத்தை பொண்ணு கூட என்ன பத்தி பேசுறியா? இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ என் அத்தை பொண்ணுதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு என் மேல பாசமா இருப்பா. நானும் அவன் மேல பாசமா இருக்கேன். எங்க 2 பேருக்குள்ள அத்தை பொண்ணு மாமா பையங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கே தவிர மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு உறவும் இல்ல. அப்படியா கௌதம்? அப்படியா? அப்போ இத நான் நம்பணும், அப்படிதானே? ஏய், நிஜமா தான் சொல்றேன். ஓ, அன்னைக்கு நீ என்கிட்ட பேச வரும்போது அவ வந்து பேசிட்டு இருந்தாளே, அதை பார்த்துட்டு சொல்றியா? நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அன்னைக்கே உனக்கு அதை சொல்லி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நான் தான் சரி அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். அவளுக்கு ஏதாவது வேணும்னா இல்ல ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா உடனே உடையந்துருவா. வந்து என்கிட்ட என்ன பேசணுமோ என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு போயிடுவா. அது நான் கிளாஸ்ல இருந்தாலும் சரி இல்ல லேப்ல இருந்தாலும் சரி, நான் யார் கூட இருந்தாலும் அவ அதெல்லாம் யோசிக்க மாட்டா. வந்து டக்குன்னு பேசிட்டு போயிடுவா. அதே மாதிரி தான் அன்னைக்கு அப்படி பேசிட்டு போயிட்டா. ஆனா நீ ஏன் அதை தப்பா எடுத்துக்கிற? அது உங்களுக்கு வேணா அது நார்மலா இருக்கலாம் கௌதம், ஆனா எனக்கு அது நார்மலா தெரியல. அவ உங்ககிட்ட உரிமையா பேசுறதும் நீங்களும் அவகிட்ட உரிமையா பேசுறதும் எனக்கு அது நார்மலா தெரியல கௌதம். அது எனக்கு வேற மாதிரி தான் தோணுது. வேற மாதிரி தோணுதுன்னா நானும் அவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்றியா? அஃப்கோர்ஸ் இருக்கும். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க. இதுல அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இந்த அளவுக்கு நெருங்கி பழகும்போது உங்களுக்குள்ள லவ் இருக்கும் தானே? உங்க அத்தை பொண்ணை லவ் பண்ணிட்டு இப்போ என்ன லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து லெட்டர் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய கேரக்டர் என்ன கௌதம்? வினிதா, என் கேரக்டரை பத்தி தப்பா பேசுன உனக்கு அவ்வளவுதான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என் கேரக்டரை தப்பா பேசுறவங்கள நான் சும்மா கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். கோவம் வருதா உங்களுக்கு? உண்மையை சொன்னா கோவம் வருதோ? ஏய், என்னடி உண்மை இது? உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பத்தியும் தெரியும், அவளை பத்தியும் தெரியும். இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமா நான் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் ஒருத்தவங்க கூட எங்களை பத்தி தப்பா பேசினதே கிடையாது, தப்பா பார்த்ததும் கிடையாது. ஆனா நீ எங்க 2 பேரும் பத்தி தப்பா பேசுற. ஹோ, தப்பா பேசுறேன்? அப்ப அது உண்மை இல்லையா? அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? நீங்க அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது, அவ உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறது, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவ சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது, அவ உங்க ரூமுக்கு வரேன்னு சொல்றது, இதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி இல்லை தானே கௌதம்? ஹபபபா, என்ன நடிப்பு! அதுலயும் அந்த பொண்ணு இருக்கே, ரொம்ப நடிக்கும் இல்ல? அந்த பொண்ணு கேரக்டரு பார்த்தாலே தெரியுது. ஏய், உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. என்ன பத்தி பேசின? ஓகே, என் கேரக்டரை பத்தி பேசின, அதுக்கும் சரி கோவப்பட்டு விட்டுட்டேன். ஆனா ஏன் அத்தை பொண்ணு ஏன் மாமா பொண்ணு தப்பா பேசுறதுக்கு நீ யாரு? வாவ், சூப்பர் சூப்பர் கௌதம், வந்துருச்சு உங்க வாயாலே உண்மை வந்துருச்சு. உங்களுக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? எவ்வளோ கேவலமான கேரக்டர் உங்களுது. வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருப்பீங்க, வெளியிலயும் ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கிறதுக்கு எனக்கு வந்து லெட்டர் கொடுப்பீங்க.
உங்களுக்கு வீட்டுக்குள்ளவும் ஒரு பொண்ணு வேணும், வெளியிலயும் பொண்ணு வேணும். எப்படி கௌதம்? என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவீங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். 2 பேரையும் ஒரே வீட்லயே. ஸ்டாப் இட் வினிதா. உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளவுதானே? அதோட நிறுத்து. என்ன பத்தி பேசுறியா? நான் பொறுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்ச பொண்ணு, அதனால நான் பொறுத்துப்பேன். என் மாமன் பொண்ணையும் பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவளை பத்தி தப்பா பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். அதிகமாக பேசக்கூடாது, பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். நீங்கள் தானே கௌதம் என்ன ரீசன் சொல்லு 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 சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சொன்னா இப்போ வேணாங்கிறீங்க. உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன்டி. ஆனா உன் மண்டைக்குள்ள இவ்வளோ கேவலமான புத்தி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் நீங்களும் ரொம்ப நல்லவர்னு தான் நினச்சேன் கௌதம். ஆனால் உங்களை பற்றி நான் அப்சர்வ் பண்ணப்ப அப்புறம்தான் தெரிஞ்சது உங்களோட கேரக்டர் இவ்வளோ கேவலமான கேரக்டர்னு. நான் அப்படியே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன பிடிக்கலல்ல? இப்ப சொல்றேன்டி, எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரி ஒருத்திய 3 வருஷமா என் நெஞ்சில சுமந்துட்டு இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. இவ்வளோ கேவலமான ஒருத்தங்கிட்ட என்னோட லைஃப்பை கொடுக்க நான் துளி கூட விருப்பம் இல்லை. அதே தாண்டி நானும் சொல்றேன். இத்தனை நாளா உன்னை நான் புரிஞ்சுக்கல. தூரத்துல இருந்தே பார்த்து நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டேன். சொல்லுவாங்கல்ல, அழகு எப்பயுமே ஆபத்துன்னு. அது நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். அழகு எப்பயுமே ஆபத்து தான். அது தூரமா இருக்கிற வரையும் தான் நல்லா இருக்கும். பக்கத்துல வந்தா கொடூரமா இருக்கும், நம்மளையும் அழிச்சிருன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னடி என்ன பிடிக்கலன்னு சொல்ற? நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உன்னை சுத்தமாக பிடிக்கல. அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காத. இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறமும் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏய், நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னத்துக்குடி நின்னு பேசிட்டு இருக்க? பொடி. தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும். அதிதி, என் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டடி நீ. மேல நான் பாசம் வச்சது எனக்கு என் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டடி நீ. என்னதான் எனக்கு உன் மேல பர்சனலா கோவம் இருந்தாலும் என் மாமா பொண்ணுங்கிற பாசம் எனக்கு இல்லாம இல்லடி. ஆனா என் லைஃப இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியடி. உன்னால என் வாழ்க்கை போயிடுச்சு. டேய் மச்சான், என்னடா ஏன்டா இப்படி பண்ற? மணி, என் லைஃப் எனக்கு பிடிச்ச பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. நான் அப்பவே சொன்னல்லடா, அழகு எப்பயுமே நமக்கு ஆபத்து தான்னு. தூரமா இருந்து இருந்து அவளை பார்த்து அவளை நல்லவன் நினைச்சிட்ட. பாத்தியா, அவளோட உண்மையான முகமே இதாண்டா. ஆனா நீதான் புரிஞ்சுக்காம இத்தனை நாளா இத்தனை வருஷமா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஏய், என் ஃப்ரெண்டையே நீ அழ வச்சுட்டலடி. நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு நானும் பாக்குறேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. அவன் பிடிக்கலன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனை எந்த அளவுக்கு காயப்படுத்தி அவன் கேரக்டரையும் அசிங்கமா பேசிட்டல. இருக்குடி, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு. மச்சான், அவளை திட்டாதடா. அவ பாவம், திட்டாத. வாயை மூடுறா. இன்னொரு தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த அவ்வளவுதான். பாத்தியா அவ எப்படி பேசினான்னு பாத்தியா? டேய், அவ என்னையும் அதிதியும் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாடா. அதனாலதான் அப்படி பேசிட்டு போறா. நான் அவளுக்கு புரிய வைக்க, எனக்கும் அதிதிக்கும் எதுவும் இல்ல, அவ என் மாமா பொண்ணு மட்டும்தானே நான் அவளுக்கு புரிய வைக்க. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அவ ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசல மச்சான். அவ பேசும்போதே தெரியுது அவ ரொம்ப டாக்ஸிக்கான பொண்ணுடா. நீ மட்டும் அவ லைஃப்ல போன அப்புறம் உன் லைஃப் நரகம் தான் மச்சான். கேட்டியா? நல்லா கேட்டியா அவன் என்ன சொல்றான்னு? அவள் லைஃப்ல நீ போன, உன் லைஃப் நரகம்தான். அவளுடைய உண்மை முகம் தெரிஞ்சு அவ கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு சந்தோஷப்படு.
எப்படிடா? ம் எப்படி? 3 வருஷம்டா. 3 வருஷம் அவளை மட்டுமே தாண்டா என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படிடா அவளை மறக்க முடியும்? என்ன மறக்க முடியாதா? டேய், உன்னோட காதல் உண்மையானது, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் காதலுக்கு தகுதியே இல்லாதவடா அவ. அவளை மறக்க முடியாதுன்னு சொல்ற? இங்க பாரு, நீ அவளை மறந்துதான் ஆகணும். உன் லைஃப்ல வினிதாங்கிற கேரக்டரே இல்ல, புரியுதா? கௌதம், ஹரி சொல்றது உண்மைதான். தயவு செஞ்சு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோ. அவ உனக்குலாம் செட்டே ஆக மாட்டாடா. இல்லடா, இல்ல. அவ இப்ப குழப்பத்துல இருக்கா. அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு போறா. அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் டைம் வேணும். என்னடா இவன்? அவ இன்னும் கொஞ்ச நாள் யோசிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் என் காதலை ஏத்துப்பா. எனக்கு தெரியும். டே அறிவு கட்டவனே, அறிவு கட்ட மாதிரி பேசாத. அவ தான் தெளிவா சொல்லிட்டு போறாளே, உன்னை அவளுக்கு பிடிக்கலன்னு. அது மட்டுமா, உன் கேரக்டரை கேவலமா பேசிட்டு போறாடா. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா அது ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கலன்னு டைரக்டா சொல்லிட்டு போவா. ஆனா உனக்கு அவ மனசுல உன்னை பத்தி இருக்கிற எண்ணத்தை தான் வெளிப்படுத்திட்டு போயிருக்கா. அவ இன்னைக்கு உன்னை பேச வர சொன்னது காரணமே உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இல்ல, உன்னையும் அதிதியும் பத்தி கேவலமா பேசதான் வர சொல்லியிருக்கா. இல்லடா, இல்ல. அவளை பத்தி தப்பா பேசாத. அவ அப்படிலாம் நினைச்சு வர சொல்லல. டேய், உனக்கு புரியுதா இல்லையா கௌதம்? அவ சொல்றால, அவ சொல்றது உண்மைதான். இவ்ளோ நேரம் அவ உன்கிட்ட பேசிட்டு இருந்தா. உன்னை பத்தியோ இல்ல அவளை பத்தி ஏதாவது பேசினாளா? இல்ல உங்க 2 பேருக்குள்ள அந்த காதலை பத்தி பேசினாளா? கிடையாதே. அவ பேசினதே உன்னை பத்தியும் அதிதி பத்தியும் மட்டும்தான். அவ உன் தலையில பெரிய முத்திரையா குத்திட்டு போயிருக்கா. அது என்னன்னு உனக்கு புரியலையா? கௌதம் கேரக்டர் ரொம்ப கேவலமான கேரக்டர், அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கேவலமான கேரக்டர்னு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா உன் தலையில முத்திரையா குத்திட்டு போயிருக்கா. என்- என்னால முடியலடா. நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணேன். ஆனா அவ ஏன்டா இப்படி பேசிட்டு போறா? என் இதயத்துல கத்தி இறங்குன மாதிரியே இருக்குடா. வலிக்குதுடா ஹரி. என்னால முடியல. மச்சான், அழாதடா. நீ இப்படி அழுதினா எங்களால எப்படி பார்க்க முடியும்? உன்னை ஒரு நாள் கூட இப்படி பார்த்ததில்ல. தயவு செஞ்சு அழாதடா. நாங்க இருக்கோம்டா. நீ ஏன் கவலைப்படுற? நாங்க இருக்கோம் உன் கூட. நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணேன். ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. ஏன் ஹரி? நான் அவ்வளோ கேவலமான பையனா? சொல்லு. நான் அவ்வளோ கேவலமான பையனா? அவ ஏன்டா என்ன புரிஞ்சுக்கல? நான் அவளை எவ்வளோ லவ் பண்றேன் உனக்கு தெரியும்ல. 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க. அவளை பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி, அவளுக்கு நான் கொஞ்சம் கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு எந்த பொண்ணுங்க கிட்டயும் நான் சிரிச்சு பேசக்கூட மாட்டேன், தெரியும்ல. அவ தங்கச்சிட்ட கூட நான் அதிகமா சிரிச்சு பேச மாட்டேன். ஆனா இவ, என்னால முடியலடா. வலிக்குதுடா. ஃபர்ஸ்ட் டைம் காதலோட வலி அனுபவிக்கிறேன். வலி அதிகமா இருக்கு ஹரி. என்னால தாங்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. வலிக்குது. காதல் சுகத்தை மட்டும்தான் தரும்னு இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தேன். ஆனா வலியையும் தரும்னு இப்ப எனக்கு புரியுது. சுகத்தை விட காதலோட வலி அதிகம்டா. அது யாராலையுமே தாங்கிக்க முடியாது. என்னாலையும் இப்ப தாங்க முடியல. டேய் மச்சான், அழாதடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்க இருக்கோம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ போனா போகட்டும். அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா. நீ அவளை பத்திலாம் நினைச்சு அழாத. கௌதம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருக்கண்டா. ஆனா இப்படி நீ உடஞ்சு போய் அழுவன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உன்னை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தயவு செஞ்சு மச்சான், உடைஞ்சு அழாத மச்சான். அதை பார்க்குற சக்தி எங்களுக்கு இல்ல. சரி, நம்ம கிளம்பலாம். நம்ம இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்தா உனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். நீ வா, நம்ம போலாம். எங்க போறது? ம் எங்க நான் போவேன்? எங்க போறது மச்சான்?
அவன் என்னையும் என் காதலையும் இங்கேயே கொன்னுட்டா. எங்க என்ன போ சொல்ற? அப்படியே இந்த அலையோட அலைய நான் போயிடலான்னு தோணுதுடா. ஹரி, என்னடா பண்ற? நீ அடிச்சது எனக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை மச்சான். பைத்தியக்காரா, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. போவானாமே, போவான், அலையோட போறானா. நீ எதுக்குடா அவளுக்காக அலையோட போறங்கிற? ம், இந்த உலகத்துல அவ மட்டும்தான் இருக்காளா என்ன? எனக்கு பிடிச்ச பொண்ணு அவ மட்டும்தானே மச்சான். டே கௌதம், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இது சரிப்பட்டு வராது. டேய், அவனை தூக்கு, ஹாஸ்டல் கூட்டு போலாம். இல்லைன்னு வச்சுக்கியேன், ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணுவான். சரி மச்சான். அச்சோ, தண்ணி கீழே ஊத்திருச்சே. சரி, ஃபர்ஸ்ட் அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தொடச்சி விடலாம். வீட்டில் தான் யாரும் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் என் கூட தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வடிக்க விட வாய்ப்பில்லை. அப்புறமா துடைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அதை தாண்டி தான் போகணும். தெரியாமல் காலை வச்சோம், அப்புறம் அவ்வளோதான், கைக்கு மாவு கட்டு தான். இங்க பாத்தியா, என் குதிரை வண்டில சூப்பரா போகுது. போகுது. ஆதி, ஆதி, இந்தா தண்ணி கேட்டல, குடி. அக்கா, எனக்கும் தண்ணி வேணும். உனக்கும் வேணுமா தேவிகா? சரி ஆதி, நீ கொஞ்சம் குடிச்சிட்டு தேவிகாவுக்கு கொஞ்சம் கொடு. எனக்கு போதும், இந்தா நீ குடி. ஹே சூப்பர், ஆதி இவ்ளோ குட் பாயா? ஆதி குட் பை. ஆமா, ஆதி எப்பயுமே குட் பை தான். தேவிகா, உனக்கு தண்ணி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா? போதும். சரி, இப்போ யாரோட குதிரை முன்னாடி போகுது? ஈக்கு குதிரை. அஞ்சலி, ஈக்கு குதிரை போகுது. ஈக்கு குதிரை போகுது. ஈக்கு குதிரை. அடி, கோவப்பட்டு பேசக்கூடாது. விளையாட தானே செய்றீங்க, கோவப்படாம விளையாடு. படா, ஈக்கு குதிரை தான் போகுது. ஈக்கு குதிரை தான் போகுது. உன் குதிரை போல. உன் குதிரை தான் போல. என் குதிரை போகுது. ஈக்கு குதிரை தான் போகுது. உங்க குதிரை போச்சு, குதிரை ஒச்சிடுவேன். என் குதிரை தான் போகுது. தேவிகா அழக்கூடாது. ஆதி, சொன்னம்ல கோவப்பட்டு விளையாடக்கூடாதுன்னு. ஓ, அப்ப அஞ்சலி சொன்னா கேட்க மாட்டாள? அஞ்சலி உனக்கு பிடிக்கல, அதனால தானே கோவப்பட்டு அவகிட்ட சண்டை போடுற? அஞ்சலி ரொம்ப பிடிக்கும். அஞ்சலி ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அஞ்சலி சொன்னா கேட்க மாட்டியா? கேப்பேன். இங்க பாருங்க, 2 பேரும் சண்டை போடாம விளையாடணும். வீட்ல அம்மா இல்லன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் அஞ்சலிக்கு கோவம் வந்துரும். உங்க 2 பேர்கிட்டயும் பேச மாட்டோம். சண்டை போட மாட்டோம். சண்டை போட மாட்டேன். வெரி குட். ஆதி எப்பயுமே குட் பை தான். தேவிகாவும் தான் குட் கேர்ள். சொல்றத சமத்தா கேட்கணும் 2 பேரும், சரியா? சரி, இங்க 2 பேரும் தானே விளையாடுறீங்க. இங்க என்ன 3 குதிரை இருக்கு? இந்த 3வது குதிரை யாருது? ஃபர்ஸ்டா ஒரு பொண்ணு குட்டியோண்டு தலை கிப்பி வெட்டிக்கிட்டு ஒரு குதிரையில விளையாண்டுட்டு இருக்கு, அது தேவிகாவோட குதிரை. அப்புறம் செகண்டா நடுவுல இருக்கிறது ஒரு பையன், அதுவும் எவ்வளவு அழகா கியூட்டா உட்கார்ந்திருக்கான், அது ஆதி, ஆதியோட குதிரை. ஐயோ தேவிகா, உன் குதிரை எவ்வளவு அழகா இருக்கு. அந்த குட்டி பொம்மை எவ்வளவு அழகா வாய் நட்டு சிரிக்குது. சூப்பரா இருக்குல்ல? தேவிகா மாதிரி தேவிகாவோட குதிரை பொம்மையும் சூப்பரா இருக்கு. அச்சோ, அப்ப குதிரை மேல இருக்கிறது தேவிகா தானா? தேவிகா எவ்வளவு அழகா இருக்கா. அழகா இருக்கா. அச்சோ, ஆதி எப்பயுமே அழகு தானே. ஆதி எப்பயுமே அழகு, ஸ்மார்ட், கியூட். அதே மாதிரி ஆதியோட குதிரை மேல இருக்கிற பையனும். அப்போ ஆதி குதிரை மேல இருக்கிற பையன் ஆதியா? பாரா, ஆதி எவ்வளவு கியூட்டா இருக்கா. சரி, அந்த குதிரை தேவிகாவது, இந்த குதிரை ஆதிது. அப்ப இந்த குதிரை யாருது? இந்த குதிரை மேல ஒரு பெரிய பொண்ணு உட்கார்ந்திருக்கு. யாரா இருக்கும் அந்த பொண்ணு? அஞ்சலி. அஞ்சலியா? அந்த குதிரை மேல இருக்கிறது நானா ஆதி? ஒச்சோ, பாரு, அஞ்சலி அழகா இருக்கல. குதிரை மேல உட்கார்ந்து அஞ்சலி அழகா குதிரை ஓட்டுறால. குதிரை குதிரை குதிரை. ஆமா, குதிரையை டுப் டுப்னு தான் ஓட்டுவாங்க. சொல்லு தேவிகா. நர்மதாவா? நர்மதா வீட்லயே இருக்காளே. அடப்பாவி, ஏண்டா அவளை உனக்கு பிடிக்காதுதான், ஆனா என்னை விட அவ தான் உன் கூட விளையாடுவா. ஆனா அவ வரக்கூடாதா? யாரு சார்? என் தங்கச்சி உங்களை அடிச்சுட்டே இருப்பாளா? அவ வந்தானா அவளை போட்டு நீ அடிக்கிற, ஆனா நீ அவதான் ஒன்னு அடிக்கிறேன்னு சொல்றியா?
சரிங்க சார், நம்பிட்டேன். நீங்க அவளை அடிக்க மாட்டீங்க, அவ தான் உங்களை அடிப்பா. உங்க அம்மாங்க 2 பேரும் வெளில போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்னும் வரல. ஆமா, அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதான் எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க. ஆனா சீக்கிரமா உங்க அம்மா 2 பேருமே பார்த்துட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். அஞ்சலி, குதிரை ஓட்டுமா? ஓட்டலாமே. யாரு குதிரை ஃபர்ஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாமா? ஏக்க குதிரை தான் ஃபர்ஸ்ட் போகும். சரிடா, ஆனா ஓட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும் யார் குதிரை ஃபர்ஸ்ட் போகும்னு. அதனால யார் குதிரை ஃபர்ஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் போறேன்ப்பா. டக் டக் டக். ஐயோ, ஆதி ஃபர்ஸ்ட் வந்துட்டான். ஆமாப்பா, ஆதி தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப நேரமா ஒரே இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி வேற ஊத்தி இருந்துச்சுல, அது இன்னும் நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை. டீச்சர் வரதுக்குள்ள அதை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்தாலும் பார்க்காம கால் வச்சாங்கன்னா விழுந்துருவாங்க. இவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களும் விழுந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம போய் தொடச்சிட்டு வந்துருவோம். இவங்க 2 பேரும் இப்போதைக்கு சண்டை போடாம விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் விளையாடட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் தொடச்சிட்டு வந்துடலாம். நீங்க 2 பேரும் விளையாண்டுட்டே இருக்கணும், சண்டை போடாம விளையாடணும். அஞ்சலி இப்போ போயிட்டு வந்துருவேன். சண்டை போட மாட்டாங்கன்னு நம்புறேன். சரி, போய் வேலையை பார்ப்போம். இப்போ யார் குதிரை போகுதுன்னு பாப்போமா? என் குதிரை தான் போகும். இல்ல இல்ல, இப்போ யார் குதிரை தான் போகும். பாப்போமா, யார் குதிரை போகுதுன்னு பாப்போம். என்ன இவனுங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானுங்க? எங்கே தான் இருக்கானுங்கன்னே தெரியலையே. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அக்கா, ப்ளே, எங்க இருக்க? ஐயோ, போனை பார்த்துட்டு வராரு, கீழே பார்க்காம வராரே. காலை வச்சா அவ்வளவுதான், இன்னைக்கு மண்டை உடைஞ்சது. ஐயோ, கீழே பார்த்து வாயா. ஹே டார்லிங். ஐயோ, என்ன வழுக்குது? ஐயோ, இங்க வரா. இங்க வராத, இங்க வராத. அங்க போய் விழு. செல்லங்கிற சூடாகிறியே, நெல்லங்கிற நீ ஓடுறியே, தள்ளங்கிற தள்ளாடுறியே. குச்சுப்புடி குச்சுப்புடியே, உன் கண்ணுல குச்சுப்புடியே, நீ இல்லையே நம்பும்படியே. அது வெட்டுதான் என பார்க்கும்போது கொலை பாண்டியா, கொலை பாண்டியா, சுமத்தானவன் தான். உன்னை தாக்கவும் உன்னை சாய்க்கவும் வருவானவன் தான். உன்னோடு நான் நம்பிய என்னுள்ள நான் நான் வேணும்னு பண்ணல, கால் வழுக்கிடுச்சு. இதுல என் மேல எந்த தப்பும் இல்லை. உங்க மேல எந்த தப்பும் இல்லதான். தெரியாம நான் தான் அந்த இடத்துல தண்ணி கொட்டிட்டேன். அப்பவே க்ளீன் பண்ணியிருக்கணும். க்ளீன் பண்ணாம விட்டுட்டேன். நீங்களும் கீழே பார்த்து நடக்க மாட்டீங்களா? போனை பார்த்துட்டே நடக்கிறீங்க. கீழே என்ன இருக்கு எது இருக்குன்னுலாம் பார்க்கறது இல்ல. உடனே அதுல கால் வச்சு விழுந்துறது. விழுந்தீங்களே, நான் தான் அப்பவே கத்துனல அந்த பக்கம் போய் விழுங்கன்னு. நேரா ஏன் பக்கம் வந்து விழுறீங்க? அந்த பக்கம் விழ வேண்டியதானே, இதுக்கு ஏன் பக்கம் விழுந்தீங்க? அடியே, இன்னும் கொஞ்சம் விட்டா என் கை காலே போயிருக்கும். ஏதோ நீ ஆப்போசிட்ல இருந்ததால எந்த அடியும் படாம தாங்கி பிடிச்சிக்கிட்ட. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? முறைக்காத. இப்போ உன் மேல விழுந்ததால எனக்கு எந்த அடியும் படல. அதுவே நான் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம்னு விழுந்திருந்தேன்னா என் நிலைமையை நினைச்சு பாரு. ஆக்சுவலா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. சரி, சும்மா சும்மா முறைக்காத. ஆனாலும் நல்லதா இருந்தது. ஹலோ. இல்லம்மா, என்னை காப்பாத்துனால அது சொன்னேன் நல்லா இருந்ததுன்னு. மூஞ்ச பாரு. ஹே, என்ன என்ன அப்படியே போனா என்ன அர்த்தம்? வேற என்ன பண்ணணும்? என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்கணுமா? ஐயா, அது யார் கேட்டா? அதெல்லாம் நீயா வந்து கொடுப்ப. நான் கேட்டெல்லாம் நீ ஒன்றும் தர வேண்டாம்ப்பா. நீங்க கேட்டாலும் தர மாட்டேன், நானே வந்து உங்களுக்கு நம்பரும் தர மாட்டேன். ஆ, நடக்கும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இல்லையே, ஏன்? இல்லை, இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கியே, அதான் கேட்டேன் உன்னோட பர்த்டேவான்னு. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் என்னகிட்டே வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்றது? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, உன்னை வம்பிழுக்கணும்னு தோணுது. என்ன பண்ண சொல்ற? எனக்கும் தான். நீங்க இப்படி பண்றதெல்லாம் உங்க அக்கா கிட்ட சொல்லணும்னு தோணுது. சரி, ரைட்டு விடு. தேவிகா, ஏ என்ன வாய் அசைக்கவே இல்லை,
ஆனா குரல கேக்குது. ம் அதுக்கு நான் பேசினா தானே. பின்னாடி பாருங்க. டேய் கதிர், நீ எப்ப வந்த? ஆ இப்பதான் வந்தேன். நீ எங்க போன? பக்கத்து தெருவில் ராஜம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கடா. அதான் நாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? ஆ சூப்பரா இருக்கேன்க்கா. வீட்ல எல்லாம் சௌரியமா? அவங்களுக்கு என்னக்கா, அவங்கெல்லாம் சூப்பரா இருக்காங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எங்க உங்க பொண்ணு? என் பொண்ணு இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கா ஆதி கூட. நீ பார்க்கலையோ? இல்லையேக்கா, நான் இப்பதான் உள்ள வந்தேன். உடனே நீங்க வந்துட்டீங்க. நான் இன்னும் பார்க்கலையே. ஆதியே இன்னும் நான் பார்க்கல. ஆதியை பார்க்கலையா? அஞ்சலி, ஆதியும் தேவிகாவும் எங்க? டீச்சர் அவங்க 2 பேரும் அவங்க விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்காங்களா? தேவிகா, தேவிகா மக்களே. அவங்க அக்கா வந்தது எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்குது பாரு. ஏய் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசுறடி. ஆ? தேவிகா, ஸ்ரீ பாப்பாவுக்கு தொல்லை கொடுக்கலல? அத்தை அதெல்லாம் அவ என்ன தொல்லை பண்ணல. அவ சமத்தா விளையாண்டுட்டு தான் இருந்தா. அப்படியா, சரி மக்களே, வீட்டுக்கு போமா. அஞ்சலி, ஆதி எங்க? ஆதி, தேவிகா, ஆதி உன் கூட தானே விளையாண்டுட்டு இருந்தா. நீ மட்டும் வந்திருக்க. ஆதி எங்க? ஆதி அங்கேயே இருக்கானா? உள்ள இருக்கானா? அப்ப சரி. சரிம்மா பாலா, நான் போயிட்டு வரேன். பத்மாக்கா வேற கூப்பிட்டாங்கல்ல, நான் போய் என்னன்னு அங்கே கேட்டுட்டு போறேன். அத்தை வீட்டுக்கு தானே இருங்க, நானும் வரேன். டீச்சர் நான் போயிட்டு வரேன். என்ன லுக்கு? ஆ சரி அஞ்சலி, பார்த்து போ. நான் அப்புறமா வரேன் டீச்சர். ஆதி கிட்ட சொல்லுங்க நான் கிளம்பிட்டேனே. ம் சரிம்மா. வரேன் தேவிகா. டேய் எது டேவா? அட்டிங்க, அக்காவை வச்சுக்கிட்டே என்ன டேன்னு சொல்றியா? போடா. அட்டிங்க. என்னடா? ஆ ஆஹா ஆமா, அந்த பாட்டி இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? டேய் ஏன்டா அப்படி பேசுற? பாவம், அவங்களே ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டா. இப்பதான்டா போனா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போன? சுச்சு போனியா? தனியாவ போன? பாரா மாப்பிள்ள, பெரிய மனுஷன் ஆயிட்டியாடா நீனு. டேய் அவ வீட்டுக்கு போயிட்டா. எவ்வளவு நேரம் தான் இங்க இருப்பா? அவ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வீட்டுக்கு போக வேண்டாமா? அவங்க அம்மா தேட மாட்டாங்க? டேய் அவ வீட்டுக்கு போயிருக்கா, வருவா. டேய் மாப்பிள்ள, அதான் அம்மா சொல்லுதுல, அவ வீட்டுக்கு போயிருக்கா, வருவா. வாடா, இப்ப என்ன உனக்கு குதிரை வச்சு விளாடணும் அவ்வளவுதானே? வா மாமா, நாங்க உன் கூட விளையாடுறேன். என்ன என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? ம் என்கிட்ட கேட்டா கண்ணாடியில பார்த்து நீயே கேட்டுக்கோ. ம் ஆவுனா இதை சொல்லிடு. இப்ப இதுக்கும் நான் தான் காரணமா? ஆமா, நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். சிரிக்காத. நான் என்னடா பண்றது? ஒவ்வொரு தடவையும் நீ இந்த கேள்வி கேட்கும்போது நானும் இதே பதில் தான் சொல்றேன். அவன் உன் கூட தான் இருக்கான். அப்போ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பார்த்து கத்துக்கிறான். நல்ல புள்ள, நல்ல அம்மா. டேய் 5 எலியும் இல்ல 6 எலியும் இல்ல, இன்னைக்கு மாமா கூட தான் விளையாடுற, வா. நீலாம் ஒரு அக்காவா? உன் புள்ள என்ன வாடா போடான்னு திட்டுறான் மரியாதை இல்லாம, நீ அதை பார்த்து சிரிக்க வச்சைய. நான் என்னடா பண்றது? மற்றவங்கள மரியாதை இல்லாம பேசினா கோவம் வருது. அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்க தோணுது. ஆனா உன்கிட்ட அவன் பேசும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. வரும்டி, வரும். ஏன் வராது? ஆத்தாளும் மவுளும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்ப பார்த்தாலும் காமெடி பீஸ் ஆக்குறீங்கல்ல.